இன்னைக்கு வீடியோவில் 2-3 நாளைக்கு முன்னாடி சீமான் அவர்கள் மேடையில பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தையில போடா டேஷ்னு போட்டு மவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை போட்டு பேசுந்த அங்க ஒரு சலசலப்பு. அந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலா பேச போறோம். அது கூடவே எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து நெல் கொள்முதல் நிலையம் அந்த பிரச்சனைய மறுபடியும் எடுத்து பேசியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு இருக்கு. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்ல, அதுக்கு இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அப்புறம் நம்மளுடைய சென்னையின் மேயர் அவர்கள் வந்து இந்த ரோடு அமைப்பு பற்றி ஒரு டீட்டெயிலான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதை இப்ப வந்து மீடியா ஃபுல்லாவே ஒரு மீம்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சோ இந்த 3 விஷயத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா இது ரொம்பவும் அத்தியாவசியம், அனாவசியம்னு நினைச்சு கடந்து போயிட வேண்டாம். ஏன்னா இது முக்கியமான விஷயம். ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு பாடத்தை படிப்பனையும் நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறதா உண்மை. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றதுதான், மறக்காம நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டுனா நம்ம வீடியோ ரெகுலரா போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து நாட்டு நடப்புகளே அன்றன்றே வந்துகிட்டு இருக்கோம். அதனால உங்களுக்கு வீடியோ அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம காட்டிட்டு இருக்கோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேர் சென்றடையும் சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் விஷயம், சீமான் அவர்கள் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி மேடையில பேசிட்டு இருக்காரு. அவர் எப்பயும் போல ஆக்ரோஷமா நல்லா பேசிட்டு இருக்காரு. கூடவே அவரு வந்துகிட்ட விஷயம், அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு, அவர் பேச வந்த கருத்துக்களை நம்பி, ஓகே இப்போ உதாரணத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுறாரு அப்படின்னா, அங்க அந்த முத்துராமலிங்க தேவர் அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் கடந்த கால வரலாற்றுல என்ன நாட்டு மக்களுக்கு செஞ்சார், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவரை ரசிக்கக்கூடிய, அவரை தலைவராக ஏற்றக்கூடிய, இல்ல அவரை வந்து நம்மளுடைய தியாக செம்மல் அப்படின்னு நினைச்சு வர்ற தொண்டர்கள் இல்ல பொதுமக்கள் அங்க அமர்ந்திருப்பாங்க. ஓகே, காமராசர் அவர்கள் பத்தி பேசும்போது, காமராசர் என்னென்ன செஞ்சாரு, நம்ம நாட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, ஸ்கூல் திறந்ததுல இருந்து அவர் வந்து தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சது, திருமணம் செய்யாது இருந்தது, எப்படி கல்வி கூடத்திற்கு மாணவர்களை அழைத்து வந்தாரு, உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு. சோ இது மாதிரி விஷயங்களை அவர் சார்ந்த சமூகமோ இல்ல அவருக்கு பிடித்த அவரை சார்ந்த அதாவது அந்த தலைவரை ஏற்றுக்கொண்ட தொண்டர்களோ இல்ல தலைவராய் ஏற்றுக்கொண்ட பொதுமக்களோ வருவாங்க. எம்ஜிஆர் பத்தி பேசினா எம்ஜிஆர் சார்ந்தவர்களும் இல்ல எம்ஜிஆரை ரசிகராக எம்ஜிஆர் ரசிகர்கள் அங்க வருவாங்க இல்லையா. சோ இது மாதிரி இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்தி பேசினா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்தி வருவாங்க, அவங்கள சார்ந்தவர் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களை பத்தி பேசும்போது அவங்க சார்ந்தவங்க வருவாங்க. உண்மை. அது மாதிரிதான் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சாரார் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் அவர்களுடைய பேச்சை தாண்டி அந்த தலைப்பை ஒட்டி கேட்க வருவாங்கல்ல பொதுமக்களும், அதாவது நாம் தமிழர் கட்சியை தாண்டி. சோ இப்படி வந்திருக்கிறாங்க. அவர் பேசிட்டு இருந்திருக்காரு. இடையில வந்து தளபதி விஜயை பத்தியும் சில வார்த்தைகள் எப்பயும் பேசுறாரு. தலைப்பை தாண்டி அவர் பேசும்போது அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து எடுத்து டேய் டேஷ் மவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டாங்க. கத்துனோனே சலசலப்பா அங்க உண்மையிலுமே சாட்டை துரைமுருகன் அவர்கள் இருந்து அத்தனை பேருமே அங்க கூட்டம் கூடிவிட்டாங்க. இங்க இருந்துகிட்டு சீமான் அவர்கள் வந்து அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நிக்கிறாரு. நின்ன உடனேயும் ஷாக்குங்கிறது கிடையாது, அவர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு சத்தம் வந்தோடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறேன். ஏன்னா ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இங்க வந்திருக்குமா அப்படிங்கிறது ஸ்டேஜில் நின்று பார்த்தா தெரியும். உண்மையிலுமே அந்த வார்த்தைகள் அங்க வராது. சோ அதை தாண்டி அவருக்கு கேட்டும் இருக்கலாம், கேட்காம இருக்கலாம், ஆனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அங்க கூட்டம் அங்க ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அது அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அங்க விட்டுருக்கு, ஏப்பா வாப்பா வா வந்து அமரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் கூட்டத்திலேயே வந்து உட்கார சொல்றாரு. அமைதி ஆயிடுச்சு. அந்த ஒரு மாண்பு அந்த இடத்துல இருந்துச்சு பாத்தீங்களா. இப்போ அதே இடத்துல வேற ஏதாவது ஒரு அமைச்சர்களோ இல்ல அமைச்சர்களோ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல வேற ஒருத்தர் அதே வார்த்தைய டே டேஷ் மவனே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அங்க என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது நாம வந்து சிந்திச்சு பார்க்கணும். மக்களே சிந்திச்சு பார்க்கணும். அரசியல் கட்சி நடத்தணும், எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. பிகைண்ட் த ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திரைமறைவில நடக்கிற விஷயம் நமக்கு தேவையில்லாது. ஆனால் பொது மேடை, பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பொது வாழ்க்கையில பொது மேடையில எப்படி நடந்ததுக்கு வந்து நாகரிகமா அங்க நடந்துகிட்டாரு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் செய்த செயல் அந்த இடத்த வந்து உடனே அங்க கூட்டம் போய் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன் தம்பிகளை வேணா வாப்பா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அப்படியே கூட்டத்தை வந்து ஆசுவாசப்படுத்துறாரு, அப்படியே அமைதிப்படுத்துறாரு. நான் அப்பா சொல்றேன்ப்பா, யாரு மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார்ல பாத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து காணொலி வெளியிட்டார்ல, அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ற மாதிரி போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னுமே எல்லாம் சிரிப்பலைகள் வந்துருச்சு. மறுபடியும் நார்மல் மோடுக்கு எல்லாம் திரும்பிட்டாங்க. மறுபடியும் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அவர் கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அவர் வேற ஏதோ கூட்டத்துக்கு போறதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு அவர் கடந்து போறார். ஆனா அது கடந்து போற விஷயமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நான் சொல்றேன், ஒரு தலைவர், அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர், அதாவது
நம்மளோட நாம் தமிழர் கட்சிக்கு சொல்றேன், அவர் இருக்கிற சீமான் அவர்கள் அப்படிப்பட்டவரை போய் அங்க இருந்துகிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை வச்சு அவர் பேசுறாரு. அந்த மனுஷன் பேசுறாங்க, அது பையனோ இல்ல வயதானவரோ இல்ல ஒரு நடுத்தர வயதோ ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னா அந்த பொது இடத்துல ஒருமையில அதுவும் கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசுவது நியாயமான்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம சேனல்ல நம்ம வீடியோல பார்த்திருப்பீங்க, தளபதி விஜய்க்காகவும் சீமானா அவர்களுக்காகவும் சமூக மக்களுக்காகவும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எடுத்து பேசணும். ஏன்னா இங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் சொல்லல, ஒரு சில விர்ச்சுவல் வாரியர்ஸ் வியூஸ்க்காக ஒரு சில விஷயத்த இதை எடுத்து பேசி அந்த பேசினவரை ஹீரோவா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியிலயும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. நான் ஆரம்பத்திலிருந்து ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்தே ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், மாண்பு கடைபிடிங்க. மாண்பு கடைபிடிச்சு அரசியல்ல மிக முக்கியமானது மாண்பு. கெட்ட கெட்ட வார்த்தைகளா பேசி அவனை இவனை செருப்பு காட்டி காட்டுறது, காலை தூக்கி காட்டுறது, அப்படி உதைக்கிறது இப்படிங்கிற வார்த்தைகளை தவிர்த்துட்டாலே அரசியல் ஒரு நேர்மையா. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் அவர்களே கடைபிடித்த ஒண்ணுன்னா எதிர்கட்சியா இருந்தாலுமே அவர்களை மரியாதையோடு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது அப்புறந்தே அரசியல் மாண்பு வரும் சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்ததுதான் இந்த தமிழக அரசியல் நடந்திருக்குது. ஆனா இப்ப போற அரசியல் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, சீமான் அவர்களோட, நான் எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேரை சொல்றேன், அவங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க இல்ல கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அதனுடைய வளர்ச்சி தான் இப்படி பொது மேடையில இந்த பொது மக்கள் சமுதாயம் அந்த இடத்துக்கு இருக்கிற இடத்துல இந்த நடந்திருக்குது. இந்த ஒரு வார்த்தைகள் வெளியே வந்திருக்குது. நாம ஒழுக்கமான விஷயங்கள்ல நம்மளோட சார்ந்த கட்சிகள், நம்மளுடைய தொண்டர்கள், நம்மளை சார்ந்தவர்களே அப்பா இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கோட நடத்தியிருந்தா பொது இடத்துல இந்த வார்த்தைகள் வந்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அவரு பேசுனது நான் சொல்றேன் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுதான். நான் தான் சொன்னல, இப்படிப்பட்ட மனுஷன் 15 வருஷம் ஒரு கட்சியை வளர்த்தி நாட்டு மக்களுக்காகவும் தன் தொண்டத்தையே கத்துன ஒரு கட்சி தலைவர் அவரை போய் சீமான் அவர்களை போய் நீ ஒத்தவாசில பேர் என்ன நீ செஞ்சுட்ட அந்த நாட்டுக்கு, நீ அந்த வார்த்தையை உந்தனால என்ன நடக்க போகுதுங்க? அதுதான் நான் கேட்கிறேன். இந்த வார்த்தை உந்தனால உனக்கு என்ன வரப்போகுது? அவர் என்ன சொல்ற, அவர் சொல்ற கருத்துக்கு நீ பதில் சொல்லு. அவர் எதை கெட்ட வார்த்தை போட்டு பேசினாரா? நான் கேட்கிறேன், அவர் கெட்ட வார்த்தை போட்டு பேசினாரா? பேசல. அதை தாண்டி நீயா உட்காந்துக்கிட்டு அந்த மாவனை இந்த மாவனன்னு சொல்லிட்டு என்ன பேசுறதுக்கான பேசிட்டா உடனே அவர் தரம் குறைஞ்சு போயிருமா? அதை எடுத்துக்கிட்டு விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சில பேர் எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க, அன்னைக்கே நீங்க எல்லாம் பேசுனீங்கல்ல, அதுக்கு பதிலா பாத்தீங்களா எங்க சிங்கக்குட்டி எப்படி பண்ணிருச்சுன்னா, அவர் அந்த பேசின ஆள் தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுன்னு தெரியுமா? கேக்குறேன், தமிழக வெற்றி கழகத்தோட ஆள் நின்றுட்டு இருக்குன்னு தெரியுமா? யாரோ ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கலாம்ல, சாரி ஒருத்தன் சொன்னது மன்னிச்சுங்க, யாரோ ஒருத்தர் இப்படி பண்ணுனது தப்பு தானே? யோசிச்சு பாருங்க. அது கட்சி கலங்கப்படுத்துறது கூட ஆப்போசிட்டா நாம் தமிழர் கட்சியை பேசுற ஆப்போசிட் எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆகுமா ஆவாதா? ஆட்டோமேட்டிக்கா அப்படிதான் போகும். அப்படிப்பட்ட விஷயம் நடக்கும் போது யாராவது நம்ம எதிரி கட்சிகள், நம்ம ரெண்டு கட்சிகளுக்கு இடையில ஒரு மூட்டி விடுறது கூட யாரோ ஒருத்தர் பேசினா ஆட்டோமேட்டிக்கா நாம் தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்க தான் அப்படின்ட்டு அதை தெரியாம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஆளை அப்படியே ஹீரோ பாடுறா சிங்கக்குட்டி அவ்வளவு ஸ்தம்பிகள்லாம் இருக்கிற நடு மைதானத்துல உட்காந்துக்கிட்டு அண்ணன் சீமான் அவர்களையே அப்படியே பறக்க பேசிட்டாரு பாருங்க. அப்படி இப்படின்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படி பேசுறதுனால உங்களுக்கு என்ன? நாளைக்கு சமுதாயத்துக்கு எனக்கு இல்லாத ஏழை குடும்பங்களுக்கு பல பேருக்கு சாப்பாடு போய் கிடைக்க போடுதா? இல்ல கனிம வள கொள்ளையை நீங்க தீர்த்து வச்சிட போறீங்களா? இல்ல தடுக்க போறீங்களா? ஊழல் லஞ்சங்களை அழைச்சிட்டு போறீங்களா? இந்த பக்கம் இருக்கிற காவிரி பிரச்சனை நதிநீர் பிரச்சனை நீங்க தீர்த்துட்டு போறீங்களா? இல்ல டெல்லியில இருந்து வர இந்தி திணிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க தீர்த்து போறீங்களா? சொல்றேன். நீங்க பேசின ஒற்றை வார்த்தை தமிழக மக்களுக்கோ இல்ல இந்திய நாட்டுக்கோ ஏதாவது ஒரு நல்லது செய்தாலும் மட்டும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நல்லது செய்யவே கிடையாது. நீங்க சொல்ற வார்த்தை மேலும் மேலும் அது 10 பேரா 15 பேரு அப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு சென்றடை மொழியை இது ஒரு அரசியல் சண்டைன்னு மாறி ஒரு குடுமிப்பிடி சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குழாயடி சண்டைன்னு அது மாதிரிதான் நடக்க போதே ஒழிய நீ அரசியல் ஒண்ணும் கத்துக்க மாட்டேன். தமிழ் மக்களுக்கும் ஒரு தனி நபருக்குமே எதுவுமே நீ கத்துக் கொடுக்க போறது கிடையாது. இதுதான் என்னுடைய ஒரு ஆதங்கமா இருக்குது. இப்படி பேசுறதே கிடையாது. காரணம் என்னன்னா அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சொல்லிட்டு வருது. ஏன் விஜய் அவர்களே அது ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட ஆளா இருந்திருந்தா விஜய் அவர்களே கண்டிப்பார். ஏன்னா இது அரசியல் நாகரிகம். ஏன்னா டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்துக்கிட்டு வந்ததே ஆரம்பத்துல டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ட்டு அவர் அமைதியா இருந்து அமைதியா சாதிப்பார் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. தயவு செய்து இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு அதைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து பேசுறாங்க. அதுதான் மனசு கஷ்டமா இருக்குது. அதையா விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து பேசுறீங்க? அது உண்மை தன்மை ஆராயுங்க. உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகத்தான் அப்படி தமிழக வெற்றி கழகத்தோட ஆளா இருந்தா விஜய்கிட்ட போய் நிறுத்துங்க, இது பேசுனது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செய்யவே கூடாது, என்ன பொறுத்தவரையும் செய்யக்கூடாது. அப்படி ஒருத்தரை தலைவர் ஊக்குவிக்கிறனா அது அரசியல் கட்சியே கிடையாது. அதான் சொல்றேன். அது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும், ஒருத்தரை தரக்குறைவா ஒருமையில் பேசுறது மாபெரும் தவறு. ஆமா, சரி, ரைட்டு. இந்த விஷயம் அப்படியே வளர்ந்துகிட்டே போது ஒரு ஆதகமா இருந்தனால சொல்றேன். சோ நாம எப்பொழுதுமே மாண்போடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான்
நம்ம வீடியோவோட முக்கியமான ஒரு கருத்தா வேண்டுகோள் வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம், நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், எடப்பாடியார் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அங்க தஞ்சாவூர் திருவாரூர் அந்த விவசாயிகளோட கொள்முதல் நிலையத்தை அந்த இடத்துக்கு போய் பார்வையிட்டாரு. மழைக்காலங்களில் தெரியும், கொடை பிடிச்சிட்டு கூட போனாரு. இப்போ மறுபடியும் அங்க போய் பார்த்த உடனே அது ஏன் அத்தனை கொள்முதல் நிலையங்கள் அமைக்காம அது ஏன் ரோட்ல வச்சிருக்கிறீங்க, அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் கேட்கறீங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, தஞ்சாவூர் திருவாரூர் இந்த நாமக்கல் இந்த திருச்சி இதெல்லாம் போறது பாத்தீங்கன்னா அங்கங்க இப்போ விடுங்க, மழை காலத்து அந்த வெய்ய காலம் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், இந்த ஏதோ பருவமழை நல்லா பெஞ்சதுன்னா உண்மையில பாதிச்சிருது. பருவமழை இல்லாத சமயத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க ரோட்லயும் இங்கேயும், எனக்கு அப்போ சின்ன வயசா இருக்கும் போது தெரியல, இப்போ ரொம்ப அரசியல் படிக்கவும் உள்ளுக்குள்ள போய் பார்க்கும் போதும் ஆமால இதெல்லாம் கொள்முதல் நிலையம் இல்லாதனாலதான் அங்கங்க வச்சு அவங்க ரோட்லயும் அந்த சமமான பகுதி இருக்கிற இடத்துல காரையிலையும் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுது. அப்பெல்லாம் பார்த்து எனக்கு இப்போ வந்து அப்படி படம் போட்டு காட்டின மாதிரி, அப்போ அதுக்கு பேரு தான் கொள்முதல் நிலையமோ, அவங்க கட்டி கொடுக்கணுமோ, அரசாங்கம் வந்து கொள்முதல் நிலையங்கள் அமைச்சு கொடுத்துட்டா இது மாதிரி பிரச்சனை சால்வ் ஆகும், அவங்க விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். ஏன் அவங்க பாதுகாக்கப்படும் இல்லை, இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம் அப்படிங்கிற சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு உண்மை கிடைச்சிற மாதிரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? எத்தனைக்கோ இப்ப அந்த ஐடி கம்பெனி வந்து மாடி மாடியா ஏத்துறோம், டாக்ஸ போடுறோம், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏசியில உட்காந்து வச்சுக்கணும். இவங்க ஏசி எல்லாம் கேட்கல, இவங்க ஒரு கொள்முதல் நிலையம் எங்களுடைய நெல் முட்டைகள் எதுவும் பாதிக்காம வகையில் ஒரு நிலையங்களை அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அமைச்சு கொடுத்திருந்தா நல்லா இருக்குமே. ரைட்டு. இதை தாண்டி அவர்கள் வந்து எடப்பாடியை என்ன கேட்கிறாருன்னா, என்ன சட்டசபையில வந்து இப்போ வந்து 800-900 மூட்டை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு விவசாயத்தர்கள் சொல்றாங்க. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து ஒரு கவுண்ட் சொல்றாரு, ஒரு 1000 மூட்டைகள் வந்து கொள்முதல் செய்யறாங்கன்னு. சட்டசபையில வந்து 2000 மூட்டைகள் கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு கவுண்டையும் மாத்தி 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 பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதுல எதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறாங்க. ஏன் அவர் மட்டும் இல்ல, இங்க தமிழக மக்களே, ஏன்னா இப்ப வந்து லைவ் டெலிகாஸ்ட் வரதுனால திருப்பி மக்களே கேள்வி கேட்கறாங்க. இப்ப எல்லாம் வந்து அதாவது சொல்றது எப்படின்னா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்து பார்த்தா அங்க அவங்க போனாரியா, எடப்பாடியா பார்த்தாரியா எல்லாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, மக்கள் இப்போ வந்து அப்படி ஞாபகம் சுத்தி படம் போட்டு காட்டின மாதிரி ஒவ்வொரு சீனையும் அங்கங்க நம்மளோட மைண்ட்ல வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க, மாட்டி வச்சிருக்காங்க. அந்த எலெக்ஷன் போடும் போது ரைட்டு எடப்பாடி அங்க வந்தாரு, ரைட்டு போடலாம் ரைட்டு, இங்க வந்து தளபதி இங்க வந்தாரு, ஓகே போடலாமா, ஓகே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்தந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரு, ஓகே போடலாம், ஓகே. இப்படியே அவங்க வந்து கணக்கு போட்டோ இல்ல படிச்சோ நீங்க கொடுக்குற வாக்குறுதிகளை வச்சு அவங்க போட போறதே கிடையாது. அப்படிதான் நான் நம்புறேன். அவங்களுக்கான ஒரு படமே அவங்க செல்போன்ல இது நாள் வரைக்கும், உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுல படிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அப்படியே இது பண்றதோட ஒரு படம் போட்டு அப்படியே படிச்சோம்னா அது வந்து நல்லா மனசுல மாதிரி, அது மாதிரி இப்ப செல்போன்லயும் சரி மீடியாவிலயும் அடிக்கடி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. படம் போட்டு மாட்டிட்டாங்க, அது ஒரு 5-6 மாசம் வந்து அழிஞ்சு போயிருன்னு நினைக்கிறீங்க. இவர்கள் செய்த செயல்களும் நல் செயல்களும் கெட்ட செயல்கள் செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறது வந்து மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஆக மொத்த அனைத்து செயல்களுமே மக்கள் மனசுல பதிஞ்சிருக்குது அப்படிங்கிறத உண்மை. சோ இப்படி விவசாயிகளை வந்து இப்படி ஒரு வஞ்சிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து எடப்பாடியார் கேட்டு விட்டுருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது, அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது? அரசாங்கம் பதில் சொல்ல தவறுனா 2026 மக்கள் பதில் சொல்லுவார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்தா இருந்துகிட்டு இருக்கு. ஓகே. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து இதே போலதான் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையில நம்ம மேயர் பிரியா அவர்கள் வந்து நிருபர்கள் கேட்டிருக்காங்க. ஏங்க இப்ப பாத்தீங்கன்னா ரோடு சென்னையில பாருங்க, அங்கங்க மழை பெஞ்சு குண்டும் குழியுமா இருக்குது, இதுக்கான இவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு என்னதான் தீர்வு? மக்கள் வந்து அல்லல் படுறாங்க. சில பாத்தீங்கன்னா முழுகிறாங்க, அப்புறம் வண்டியில போய் விட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. எந்த இடத்த மேடு இருக்குது, எந்த இடத்த குழி இருக்குது, எந்த பள்ளம் எதுவுமே தெரியல, மழையில சமமா இருக்கிறனால கையும் காலும் உடையுது. இதுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, இது பண்ணுங்க, ரோடு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்ற ஒரே விஷயம், ஏங்க இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு, தாறு ஊத்துறது பாத்தீங்கன்னா 7-8 தடவை வந்து தாறு வந்து மேல ஊத்தி அந்த வண்டி ஜல்லி அமுக்கிற வண்டின்னு சொல்லுவாங்கல்ல, ரோடு ரோலர், அதெல்லாம் இப்படி ஏறி 7-8 டைம் வந்து முன்னாடி போயிட்டு வந்தாதான் ஜல்லி அந்த ரோடு வந்து நல்லா தரமா கிடைக்கும். இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்ப தார் ஊத்துனா தாரெல்லாம் அந்த மண்ணுல ஒட்டாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலா சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். இது உண்மையிலுமே அக்செப்டட்? கண்டிப்பா அக்செப்டட் கிடையாது. இப்பதான் 3 மாசம் மழை காலம் இல்லாத சமயத்துல ஏன் எடுத்து செய்யல அப்படிங்கறதான் ஒவ்வொரு மக்களோட கேள்வியாவே இருக்குது. வெய்ய காலத்துல செஞ்சிருங்களேன். வெய்ய காலத்துல வந்து அந்த குண்டும் குழியுமா இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? புழுதி கிளம்பிட்டு கிடக்குங்க, அங்கங்க ரவுண்டா கிடக்கும், புழுதி கிளம்பிட்டு கிடக்கும். அப்ப ஏன் செய்யல? அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இல்ல அப்ப அந்த அங்க இருக்கிற மனுஷங்க எல்லாருமே வந்து குதிரையா இருந்தாங்களா?
டக்கு 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 டக்குன்னு அப்படியே போயிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தாங்களா? மனசந்தாயா அங்க வண்டி இல்லாம என்ன இல்ல டயர் எல்லாம் பஞ்சா இருந்துச்சா? அப்படியே ஆடாங்க அழுங்காம குழுங்காம போச்சா? இல்ல கேக்குறேன். ஒவ்வொருத்தரும் தெளிவாவே உறுதியாவே நம்புறாங்க இது அந்த வெய்ய காலத்துல போட்டிருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா அதை தாண்டி இப்ப மழை காலத்துல வந்து குண்டுங்குழி இருக்கிற நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்ற பதில் நியாயமா? மழை பெஞ்சிருக்கு தார் ஒட்டாது அப்படிங்கிறது. இது நியாயமான பதிலா சொல்லணும்னா கவலைப்படாதீங்க. இந்த தவறு நடந்து போச்சு. நாங்க வந்து செஞ்சிடறோம். அப்படி தவறு நடந்தாலுமே அதுவே தவறு தான். ஏன்னா வந்து வெய்ய காலத்துல வந்து ஒரு மக்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் அரசாங்கம். அந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு கஷ்டம் இங்க இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணி சொல்றது யாரு? நம்மளோட பிரதிநிதியா நாம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே அந்தந்த பகுதிக்கு சென்று பார்த்தாதானே தெரியும். ஓ இந்த ரோட்ல இப்போ உதாரணத்துக்கு எங்க பகுதிக்கு வரணும் அப்படின்னா எங்க பகுதிக்கு எங்க மினிஸ்டர் வந்தாதானே தெரியும் எங்க ரோடு எங்க எப்படி இருக்குது, எங்க பகுதியில வந்து வேலைகள் அதாவது சமூக சார்ந்த வேலைகள் ஒழுங்கா நடக்குதா, இல்ல உங்க பகுதி வந்து சுத்தமா இருக்குதா, இல்ல உங்க பகுதி வந்து செழிப்புடன் இருக்குதா, இல்ல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க பகுதிக்கு வந்தாதானே தெரியும். ஓட்டு கேட்க ஒரு தடவை கடைசியில வந்து எக்ஸ்பயர் ஆனதாவது அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஓட்டு கேட்க ஒரு தர இவ்வளவுதான். இடையில எப்பயாவது ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா வந்துட்டு போறீங்க. திருவிழா அதாவது நம்ம ஊர்ல வந்து திருவிழா போட்டா மட்டும் நம்ம வெளியூர்ல இருந்து வந்துட்டு திருவிழா கழிச்சுட்டு கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஜூட் கிளம்பிடுவோம். அது மாதிரி என்ன கேட்டா அதாவது மக்களை காக்கும் எம்எல்ஏவோ மினிஸ்டர்ஸோ அத்தனை பேரும் வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறையாவது வந்து 12 மாசமும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதி சுத்தமா இருக்கும். அந்தந்த தொகுதியில எந்த குறைகளும் இருக்காது. உறுதியா நீங்க கேட்காமையே அத்தனை மக்களும் அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்க கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம அந்த ஷேர் பட்டனும் லைக் பட்டனும் கிளிக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு சென்றன்னு சொல்லிட்டு மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு நிக்கலாம். இது மாதிரி வீடியோ அடிக்கடி வந்துட்டே சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.